ஊர் பறையன் அப்படின்றவங்க காணி உடைமையாளர்கள் அப்படின்னா காணினா நில உடைமையாளர்களா இருந்திருக்காங்க. அவர் ஏழிசை மோக படைச்சன் அப்படின்ற அவரோட பேர்ல அவரே கல்வெட்டு வச்சிருக்காரு. நான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நில உடைமையாளர்களாகவும் நில வச்சிருந்தாலும் சோழர் காலத்துல இருந்திருக்காங்க, பாண்டியர் காலத்துல இருந்திருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர்கள். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கல்வெட்டு வாரியா கிடைக்குது. மிக முக்கியமா இதையெல்லாம் நான் சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது? பறையர் நிலங்களை புடுங்கி பார்ப்பனர்கள் கிட்ட கொடுத்துட்டானே சோழ மன்னன் அப்படின்லாம் சில பேர் சொன்னாலும் அதெல்லாம் பொய். ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு கல்வெட்டுல கூட அப்படிப்பட்ட தகவல்கள் இல்ல. நீங்களே இந்த கல்வெட்டுகளை படிக்கணும்னா ஒண்ணு இல்ல, தஞ்சை பெரிய கோயிலுக்கு போங்க. அது ராஜராஜேஸ்வரம் அந்த கோயிலோட பேர். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் எல்லாவற்றிலுமே இந்த கிராமத்துல பறையர்களுக்கு இவ்வளவு இறையலி நிலங்கள் நான் கொடுத்துள்ளேன் அப்படின்னு தான் துல்லியமா அளவு கொண்டு யார் யாருக்கு எவ்வளவு டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் இறையலி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பறையர் நிலங்களுக்கு வரி விதிக்கவில்லை அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டிலே இதை வெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன.